ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 1/2 கிலோ வெங்காயம், 4 பச்சை மிளகா, 1/2 கிலோ தக்காளி, புதினா கொஞ்சம், 1 கிலோ பிரியாணி அரிசி. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதில் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கடல் பாசி எல்லாம் போட்டு வெங்காயம், அந்த கீழே வச்ச 4 பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு கரம் மசாலா, பிரியாணி மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சைடில் கறி, எப்பவுமே நம்ம பிரியாணி பண்ணும்பொழுது லெக் பீஸாக வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. அதில் கல் உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் தயிர் பாக்கெட்டு 10 ரூபாய் தயிர் பாக்கெட்டில் அதை ஆஃப் போட்டுக்கோங்க. கறி எப்படி நல்லா சாஃப்டாக இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம இந்த கரம் மசாலாலாம் போட்டோம் இல்லையா, இந்த கறி எடுத்து அப்படியே அதில் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம அரிசி 1 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கோன்னா அது 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும். அதில் நம்ம உப்பு எல்லாம் பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருந்தோடனே தம் போட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. 20 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஆஃப் பாயில் ஆகணும். வெந்த உடனே நல்லா மேலே நல்லா வெயிட்டான பொருளாக எடுத்து மேலே வச்சுடுங்க. வச்ச உடனே நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. பிரியாணி இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.